ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 கிராம் கோல்டு செயினை எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலைங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால உங்கள் செயின் எந்த வித சைடு எஃபெக்ட் ஆகாதுங்க. நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாலும் அப்படியே தாங்க இருக்கும். எந்த வித சைடு எஃபெக்ட்டும் உங்கள் நெக்லஸோ இல்லை செயினுக்கும் ஆகாதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். நான் லைட் வெளிச்சத்தில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். செயின் மேலே அங்கங்கே கருத்து போயிருக்குங்க. இதை எப்படி நம்ம ஷைனிங்காக பாலிஷ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரத்துக்குள்ளே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கட்டுங்க. நம்ம பிளாக் டீ வைப்பிலையே அதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பஸோட 1/2 டீஸ்பூன் போல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நுர பொங்கி வருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இதை துணியை பிடிச்சி அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாங்க. இந்த பிளாக் டீயை ஒரு கலக்கி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ஒரு டீ கப் எடுத்துக்கோங்க, வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த பிளாக் தண்ணியை மட்டும். இப்போ இந்த தண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுருங்க. நம்ம கூடவே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளாக் டீயை அப்படியே ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 1 கிராம் கோல்டு செயின் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் சூடே இருக்குது, அப்படியே நான் போட்டுக்கிட்டுங்க. நீங்கள் சூடில் போகிறதுனால உங்கள் செயினில் எந்த வித பாதிப்பு ஆகாதுங்க. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த தண்ணிக்குள்ளே விட்டதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளேருந்து இந்த நகையை நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ நான் கீழே வச்சுக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நான் கீழே வச்சுட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த டூத் பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் கோல்கேட் எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். கொஞ்சம் மேலே அழுப்பிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ப்ரஷ்ஷு ஒன்றுத்துக்கு ஆகாத ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு தேய்க்கலாங்க. ஒரே 1 நிமிஷம் போல் நீங்கள் தேய்ச்சி விடுங்க, முன்னாடியும் பின்னாடியும். பாருங்கள், இது போல் நீங்களும் தேய்ச்சி விடுங்க. நீங்கள் சோப் பவுடர், ஷாம்பு எதுவுமே போட வேண்டியதில்லைங்க. எனக்கு செயின் ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிட்ருக்கேன், நீங்களே பாருங்கள். முன்னாடி பின்னாடி 2 சைடுமே தேய்ச்சிட்ருக்கேன். நமக்கு தேய்க்கும் போதே தெரியுங்க, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. உங்கள் நெக்லஸில் அது செயினாக இருந்தோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. அந்த கருத்து போனதால எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாகி வந்திருக்குங்க. இப்போ மேலே பாருங்கள், அங்கங்கே கோல்கேட் ஒட்டிருக்கு. அதனால ப்ரஷ் எடுத்து அங்கங்கே தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம இந்த செயின் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்குங்க. அதனால கோல்கேட் ஒட்டிருக்கிறது சரியாக வரமாட்டேங்குது. அதனால ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கோல்கேட் எல்லாம் போயிருங்க. இப்போ நம்ம திரும்பவும் தண்ணிக்குள்ளே அழைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம அழைச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. திரும்பவும் வேறு தண்ணி எடுத்து நல்லா அழைச்சி எடுத்துக்கலாங்க. அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், அழுக்கு எதுவுமே இதில் வரலைங்க. முன்னாடி பின்னாடி 2 சைடுமே பாருங்கள், நல்லா அழைச்சிட்டோம். இப்போ திரும்பவும் தண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுருங்க. நம்ம முன்னாடி எடுத்த ஒரு தட்டு எடுத்துருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த செயின் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு 5 மஞ்சள் தூள்லாம் இது மேலே படுற மாதிரி நல்லா பூசி விட்டுருங்க, முன்னாடி பின்னாடி 2 சைடுமே. மஞ்சள் பூசிட்டு ஒரே 1 செகண்ட் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க.
திரும்பவும் தண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அழைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அழைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, இது நல்லா அழைச்சி எடுத்துட்டேன். திரும்பவும் அதே பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்லேயே இந்த செயினை வச்சுட்டு நான் லெமன் எடுத்துருக்குறேங்க. அரை லெமன் மட்டும் எடுத்துருக்கேன். நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. வெறும் அரை லெமன் மட்டும் எடுத்து அந்த செயின் மேலே 2-3 சொட்டும் தடவி விட்டுட்டு அப்படியே பாருங்கள், அந்த லெமனை வச்சு அப்படியே தேய்க்கிறேங்க. நான் எதுவுமே பண்ணல, நீங்களே பாருங்கள். நம்ம டேரெக்டாக கொண்டு போய் அந்த லெமனை அந்த செயின் மேலே தேய்க்கிறோங்க. இப்போ அந்த செயின் மேலே லெமனை தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷமாக அதை அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ப்ரஷ் எடுத்து சும்மா தேய்ச்சி விடுங்க. முன்னாடி பின்னாடி 2 சைடுமே தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் தேய்ச்சி அந்த மாதிரி விட்டிங்கன்னா போதுங்க, அதில் இருக்கிற பாசத்தன்மை எல்லாமே வெளியில் வந்துடுங்க. நம்ம இந்த ஸ்டெப்பை எதுக்காக லாஸ்ட்டில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டெப்பு லாஸ்ட்டில் பண்ணும்போது நம்ம செயினை க்ளீன் பண்ணி வச்சா கூட நம்ம லெமனோட அமிலத்தன்மை பார்த்தீங்கன்னா அந்த செயினில் அப்படியே இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால தாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கலாங்க. இந்த செயினை நம்ம தொடச்சிக்கலாம். நல்லா ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிக்கோங்க செயினை. இப்போ நம்ம நல்லா தொடச்சிக்கிட்டுங்க. கவரிங் செயின் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு செயின் எப்போவுமே ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக வச்சா மட்டும்தாங்க கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. நான் வெளியில் கொண்டு போய் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பளிச்சிருக்குன்னு சொல்லி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகுங்க. நீங்கள் கடைக்கு போய் பாலிஷ் பண்ணும் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செயின் பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் வாங்க. இந்த செயின் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் கழுத்தில் போட்டோடனே அப்படியே எடுத்து வைக்காதீங்க. கொஞ்சமாக நல்ல தண்ணியில் கழுவிட்டு காட்டன் டவல் வச்சுட்டு நல்லா ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் மேலே உங்கள் செயினோ இல்லை நெக்லஸோ இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸுக்குள்ளே அப்படியே எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, இந்த செயின் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும். செயின் பார்த்தீங்கன்னா எந்த வித கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.